அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். கிரக சேர்க்கையில் நிறைய கிரக சேர்க்கை இருக்கு. அதில் நாம் பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை சனி ராகு அப்படிங்கிற 2 கிரக சேர்க்கை பற்றி பார்ப்போம். இந்த சனி ராகு கிரக சேர்க்கை என்ன செய்யுது அப்படின்னா, சனிக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. சனினா தொழில், சனினா பூர்வீகம், சனினா ஆயுள், அப்படி நிறைய இருக்கு. அப்ப இந்த சனியோட ராகு சேரும்போது அதுல கடுமையான பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கண்டிப்பா தருது. ஒரு ஜாதகத்துல சனி ராகு கிரக சேர்க்கை அப்படின்னு இருந்தா அந்த ஜாதகர் எவ்வளவு பெரிய நிறுவனம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழில் கண்டிப்பா ஒரு நாள் நின்று போயிடுது. ஒருத்தர் நல்ல தொழில் செஞ்சு அந்த தொழிலை பெரிய லெவல் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஒரு 100 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய நிறுவனமாகவே இருந்தாலும் சனிராக சேர்ந்த ஜாதகத்துல அந்த தொழில் ஒரு நாள் கட்டாயம் நின்று போகும். அப்ப இந்த சனிராக கிரக சேர்க்க தொழில நெருக்கடி கொடுக்கறதுக்கு பலவிதமான காரணங்களை சொல்லுது. எனக்கு சரியான வேலையாட்கள் அமையல. ஒரு சனிராக சேர்க்கை இருந்து ஒரு 50 பேரை வச்சு ஒரு தொழில் நிறுவனம் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த நிறுவனம் வளர 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 வேலையாட்களுடைய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே வரும். ஒரு 50 பேர் வேலை செஞ்ச இடத்துல ஒரு 40 பேர், 30 பேர், 20 பேர்னு குறைச்சி கடைசியில் ஒரு 5 பேர்ல வந்து நின்ன நிறுவனங்கள்லாம் உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்துல சனிராகு கிரக சேர்க்கை இருந்தாவே தன்னோட வேலையாட்களை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலையாட்கள் கிட்ட என்னதான் முதலாளி விசுவாசமா இருந்தாலும் அல்லது வேலையாட்கள் முதலாளி கிட்ட விசுவாசமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த வேலையாட்களால் நெருக்கடியை கண்டிப்பா தராம போறதில்லை. அப்ப இந்த சனிராக கிரக சேர்க்கை இருந்தா வேலையாட்களால் நெருக்கடி ஏற்பட்டு தொழில் நின்று போன நிறுவனங்கள் நிறைய உண்டு. அடுத்து அந்த சனிராக சேர்க்கை என்ன செய்யுதுன்னா, ஒரு தொழில் உருவாக்கி அந்த தொழிலுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அந்த தொழிலுடைய கணக்கு வழக்கு சரியில்லை, அப்போ கணக்கு வழக்குகளால் ஓரளவுக்கு பிரச்சனை வந்து அந்த தொழில் நின்று போனதும் உண்டு. அல்லது அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத சட்ட சிக்கல்களை நிறைய உருவாக்கி தொழில் நின்று போனதும் உண்டு. எனக்கு செய்வனை வச்சிருக்காங்க, எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, என் தொழிலை மற்றவங்க யாரோ ஒருத்தர் செய்வனை செஞ்சு தொழிலை கெடுத்துட்டாங்கன்ற அந்த செய்வனை பயத்தால தொழிலை நிப்பாட்டினவங்களும் உண்டு. அப்படி நிறைய காரணங்களால இந்த சனிராக கிரக சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருக்குன்னாவே அவங்க தொழிலை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்படி காப்பாத்தின ஒரு சில தொழிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தொழிலை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த தொழிலால பெருத்த நஷ்டமோ கடனோ ஏற்பட்ட ஜாதகங்கள் நிறைய உண்டு. அப்ப இந்த சனிராக சேர்க்கை இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச வரை வேலையாட்களை நம்பாம சொந்தமா செய்யக்கூடிய தொழிலா இருந்தா ரொம்ப நல்லது. அதுலயும் நெருக்கடியை உருவாக்கும். ஒரு வேலையாட்கள் வந்தாதான் அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா வேலையாட்களால தொழில் நின்று போனதும் உண்டு. சனிராக சேர்க்கை இருக்கிறவங்க சட்டத்துக்கு புறம்பான எந்த வேலையும் செய்யாம பார்த்துக்கணும். அரசாங்கத்துக்கு விரோதமான எந்த செயல் செஞ்சாலும் அந்த தொழில் கண்டிப்பா ஒரு நாளைக்கு பிரச்சனையில கொண்டு போய் விட போகுது. சனிராக சேர்க்கை இருக்கிறவங்க தொழில ரொம்ப நேர்மையா இருக்கணும். நேர்மையில கொஞ்சம் கவனம் திரும்பினாலும் ஒரு நாளைக்கு நம்மளோட தவறை ஒன்னா சேர்த்து பிடிச்சு உட்கார வச்சிடும். அப்ப இந்த சனிராக கிரக சேர்க்கை எப்ப தொழிலை நிப்பாட்டுது அப்படின்னு பார்த்தா, பிறப்பு ஜாதகத்தில் எப்படி சனிராக சேர்ந்து இருக்குதோ அதே மாதிரி கோச்சாரத்திலையும் சனிராக சேர்ந்த காலத்துலதான் தொழில கடுமையான பிரச்சனையை உருவாக்கு. அல்லது சனி தசை ராகு புத்தியோ, ராகு தசையில சனி புத்தியோ, ஏதேனும் ஒரு தசையில சனி புத்தி ராகு புத்தியோ வர்ற காலத்திலையும் தொழில் கண்டிப்பா நெருக்கடியோ பிரச்சனைகளை சந்திக்கும். அல்லது அந்த சனிராகு கிரக சேர்க்கை மேல கோச்சாரத்துல சனி வரும்போதும் கோச்சாரத்துல ராகு வரும்போதும் சனி பிறந்த கால சனிராகு சேர்க்கைய கோச்சாரத்துல பார்க்குற காலத்திலையும் அப்படி நிறைய விதிமுறையில இந்த தொழில் ஒரு நாளைக்கு நின்று போறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் பிறக்கிறாங்க, ஒரு அண்ணன் தம்பிங்க பிறக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு 2-3 பேருக்கு சனிராக சேர்க்கை இருக்கு அப்படின்னா அந்த கர்மா பரம்பரையே ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல பரம்பரை கர்மாக்களை நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு விதி இருக்கு. அந்த விதிமுறையில இதுவும் ஒரு விதிமுறை. ஒரு ஜாதகத்துல அல்லது ஒரு குடும்பத்துல அதிக பேருக்கு சனிராக சேர்க்கை இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற குடும்பமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரத்தை அந்த சனிராக அசைக்காம விடுறதில்லை.
அப்போ சனி ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகங்கள் முடிஞ்ச வரை தொழிலில் ரொம்ப கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு வீட்டில் அதிக பேருக்கு சனி ராகு கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட வாடிக்கையாளருடைய ஒரு ஜாதகம் 1979 அக்டோபர் மாதம் பிறந்த ஒரு ஜாதகம். அவருக்கு சிம்மத்தில் சனி ராகு சேர்ந்துருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடிப்படை காலத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குறாரு. ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி ஒரு 400 பேரை வச்சு ஒரு தொழில் செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குறாரு. அந்த நிறுவனம் உருவாகி ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற காலத்தில், இந்த கொரோனா காலத்தில் அந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து கடைசியில் இப்போ அந்த தொழில் ஜீரோவில் வந்து நிற்குது. அந்த தொழிலை எடுத்து நடத்த முடியாத சிரமப்பட்டுட்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி ராகு கிரக சேர்க்கை இருக்குதுன்னும் போது அந்த ஜாதகர் தொழிலில் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கிறார். இதில் சனி ராகு சேர்ந்து இருக்கிறதுக்கும் சனிக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சனி ராகு சேர்ந்து ஒரே ராசியில் இருந்துச்சுன்னா ஒரு தொழில் ஆரம்பித்த உடனே ஒரு பிரச்சனையை உருவாக்குது. அல்லது சனியோட வருஷம் 19, ராகுவோட வருஷம் 18, ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு 30-37 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தொழில் இல்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குது. சனி ராகு கிரக சேர்க்கை ஒரே ராசியில் இருக்குதுன்னா ஒரு தொழில் ஆரம்பித்த உடனே அந்த தொழிலுக்கான பிரச்சனையை அதை ஸ்டார்ட் பண்ணிடும். சரிக்கு திரிகோணத்தில் ராகு இருக்குது. ஒரு சிம்மத்தில் சனி இருக்கு, தனுசுலேயோ மேசத்துலேயோ ராகு இருக்குன்னா ஒரு தொழில் ஆரம்பித்து சிறிது காலம் கழிச்சோம் அல்லது ஒரு தலைமுறைக்கு பிறகு இன்னொரு தலைமுறை வரும்போது, அப்பா காலத்தில் ஒரு தொழிலை பெரிய லெவலில் செஞ்சாரு, மகன் காலத்தில் அந்த தொழிலே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன ஜாதகங்கள் எல்லாமே சனிக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தா ஒரு தலைமுறையில் ஒரு தொழிலை உருவாக்கி இன்னொரு தலைமுறையில் அந்த தொழிலை இல்லாமல் பண்ணுற வேலை செய்யும். இந்த சனி ராகு கிரக சேர்க்கை திரிகோணத்தில் இருக்கிறது கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்கான வழிவகையை அமைச்சு கொடுக்குது. ஏதோ ஒரு வழிதான் தொழிலுக்கு ஒரு கடன் கிடைக்குது அல்லது ஒரு லோன் கிடைக்குது, யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சு தொழிலை காப்பாற்றுறதுக்கான வழிவகை செய்கிறாங்க. இந்த சனி ராகு சேர்க்கை 6-8 12 இருந்துச்சுன்னா அந்த ஜாதகரை பெரும் காயப்படுத்தாமல் போகிறதில்லை. குரு பார்க்கறதுனால என்ன செய்யுதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல சனி ராகு சேர்க்கை குரு பார்க்குதுன்னா உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியமோ தனக்கு தேவையானக்கு ஒரு வருமானமும் கொடுக்குமே தவிர அந்த தொழிலை பெருசாக அவங்க ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கான வேலையை சனி ராகு செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி ராகு இருந்தாவே சனி ராகு எந்த அளவுக்கு நெருங்கி இருக்குது, சனி ராகு கடந்து போயிருக்குதா, சேர்ந்து இருக்குதா, ஒரு வீட்டில் இருக்குதா, திரிகோணத்தில் இருக்குதா, இத்தனை விஷயங்களையும் பார்த்து ஒரு சொந்த தொழில் செய்கிறவங்க இதில் ரொம்ப கவனமாக இறங்குறது ரொம்ப நல்லது. அப்போ ஒரு சனி ராகு சேர்க்கை இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அச்சாணியை அது ஒரு நாளைக்கு அசைக்காமல் போகாது. அப்போ இந்த சனி ராகு கிரக சேர்க்கை தொழில் ரீதியான நெருக்கடிகளை தருது. சனி எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னம், சனி 7ஆம் அதிபதி, 7ல் கிரகம் இல்லாமல் சனி ராகு சேர்க்கை ஏதேனும் ஒரு ராசியில் இருந்தால் இந்த சனி ராகு கிரக சேர்க்கை தொழில் கெடும் போதே திருமண வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஒரு கடக லக்ன ஜாதகம் சனி ராகு சேர்க்கை ஏதேனும் ஒரு இடத்துல 7ஆம் பாவத்தில் கிரகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு நாள் அந்த தொழில் கெடும்போது அது திருமண வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கிறதுக்கான வேலையை கண்டிப்பாக செய்யுது. அப்போ ஒரு சனி ராகு சேர்க்கை எந்த பாவத்துக்கு, ஒரு உதாரணத்துக்கு 2ஆம் பாவமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்கணம், 2ஆம் அதிபதி சனி, சனி ராகு சேர்ந்து இருக்குது. தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சனி ராகுவோட சேர்ந்து இருக்கார். இவருக்கு தொழில் நிற்கிறது இல்லாமல் வருமானம் வர்றதுக்கு வழியும் இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலையும் செய்யும். இந்த சனி ராகு சேர்க்க குடும்பத்தில் வந்து கடனை ஒருத்தர் செஞ்சு 5 பேர் மேலே பாகம் பிரிக்கும் போது அந்த 5 பேருமே அந்த கடனை கட்ட முடியாமல் ஒருத்தர் மேலே தள்ளி விட்டுட்டு போகிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது, அந்த ஜாதகம் தனுசு லக்கணமாக இருக்குது, தனுசு லக்கணமும் மகர லக்கண ஜாதகமாக இருக்குது. 2ஆம் அதிபதி சனி ராகாவே இருந்தால் அந்த ஜாதகருக்கு தொழில் கெடும்போது தன் வருமானத்தையும் சேர்த்து கெடுக்காம அது போறதில்லை. அப்ப சனி 4ஆம் அதிபதியா வந்து ராகோட இருக்கிறாரு. சொத்து பத்து நிலபலன் பூமியில வெள்ளம் தராம போகாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு துலா லக்னம்னு எடுத்துக்குவோம். சனி ராகு சேர்த்து இருக்குது, ஏதேனும் ஒரு ராசியில சனி ராகு இருக்குது. அப்ப இவர் தொழிலை கெடுக்கும் போது சொத்து பத்து நிலபலன்களையும் வித்து கடன் கட்டியும் கடன் கட்ட முடியாம போகுது. அப்போ ஒரு சனி ராகு கிரக சேர்க்கை இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக அந்த ஜாதகத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ கால் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய கேள்வியை, உங்கள் ஜாதகத்தை அனுப்பி உங்கள் கேள்வியை வாட்ஸ்அப் மூலம் கேளுங்க.
நிறைய பேர் கமெண்ட்ல உங்கள் கேள்வியை பதிவு பண்ணுறீங்க. கமெண்ட்ல பதிவு பண்ணால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஜாதகத்தை அனுப்பி உங்களோட செல் நம்பர் அனுப்பலாம், உங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, நீங்கள் எந்த ஊருங்கிற ஒரு அறிமுகத்தை பண்ணிக்கிட்டு உங்கள் கேள்வியும் ஜாதகத்தையும் அனுப்பி வச்சா கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கான பதில் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.